கவனி elementary row and column operation. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் நல்லா கவனிமா, இது சம் புரிஞ்சாதான் மற்றது எல்லாமே புரியும். ஒரு மேட்ரிக்ஸ் நான் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு அவசியம் கிடையாது. புரியுதா? புரியுதா இல்லையா? 3 4 5 1 -1 2 3 0 1 அப்படி நான் எடுத்துக்கிறேன். நம்ம இது நேம் எப்படி கொடுக்கலாம்? R1 கொடுக்கலாமா? இது R2 ஆமா? இது R3 ரோ 1 ரோ 2 ரோ 3. இங்க காலம் 1 காலம் 2 காலம் 3. கவனி, இப்ப நான் இத சேஞ்ச் பண்றேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ரோ 1க்கு பதிலா நான் ரோ 3 மாத்துறேன். இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்ப எப்படி கிடைக்கும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதை மாத்தி இருக்கோம்? ரோ 3 1 மாத்திட்டேன். ரோ 1 நான் எங்க மாத்திருக்கேன்? 3 மாத்திருக்கேன். சரியாமா? அப்ப ரிமைனிங் அது அப்படியே தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணலாம். புரியுதா? காலமே ரோவையோ காலமையோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். ரோவையும் பண்ணலாம், காலமையும் எதையோ ஒண்ணுதான் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப்ல ரோவா மாத்திட்டு இன்னொரு ஸ்டெப்ல காலமா மாத்தக்கூடாது. அப்படி மாத்தக்கூடாது. ஒரு சம் இருக்குன்னா நம்ம அந்த கடைசி வரலே ஒன்னா ரோவை சேஞ்ச் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணி சொல்லலாம்? காலம் அப்படிதான் சொல்லுவாங்க செய்ய முடியும். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வெவ்வேறு எடுக்கக்கூடாது. நான் ரோவையே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா காலமையே யூஸ் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, நான் என்ன பண்றேன்? ஒரு கான்ஸ்டன்டால மல்டிபிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோவை ரோ 1 ஒரு கான்ஸ்டன்டால மல்டிபிள் பண்றோம். நமக்கு தேவையான மாதிரி நாம என்ன நம்ம எப்படி சம் போடுவோம் அந்த மாதிரி சொல்லலாம். நான் R2 ரோ 2 3 ஆல மல்டிபிள் பண்றேன். ஏன் அப்படின்னா சேமா வரணும். இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? இங்க என்னமா இருக்கு? அப்ப இதுங்கயும் நான் 3 வரணும் அப்படின்னு செய்யறதுக்காக என்ன பண்றேன்? ரோ 2 நான் 3 ஆல மல்டிபிள் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்க அப்படியே தான் இருக்கும். 3 0 1 அப்படியே தான் இருக்கும். தேர்ட் ரோவும் அப்படியே தான் இருக்கும். 3 4 5 அப்படியே தான் இருக்கும். நான் செகண்ட் ரோவை என்ன பண்ணிருக்கேன்? 3 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன். சொல்லு பார்க்கலாம். அப்ப 3 -3 6. புரியுதா? R2 3 into R2 தான். ரோவை தான் நான் பண்றேன். ரோ 2 தான் நான் பண்றேன். சரியாமா? 3 into R2. இப்ப என்ன பண்றேன்னா அப்படின்னா ரோ 3ஐயும் ரோ 1ஐயும் சப்ராக்ஷன் பண்றேன். இங்க பாரு, நாங்க நல்லா கவனி. R3 சேஞ்ச் பண்றேன், ரோ 3 சேஞ்ச் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன்? நானு R1 minus R3 என்ன பண்றேன்? R1ஐயும் R3யும் சப்ராக்ட் பண்றேன். எந்த ரோவுக்கு பதிலா? R3 பதிலா. அப்ப எது அப்படியே இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ அப்படியே இருக்கும். எது சேஞ்ச் ஆகும்? ரோ 3 சேஞ்ச் ஆகும். இங்க சைடுல வேணா நீங்க போட்டு பாத்துங்க. ரோ 1 இங்க என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும் போது சைன் என்ன பண்ணும்? சேஞ்ச் ஆகுமாமா? அப்ப சொல்லு பார்க்கலாம். 3 - 3 0 0 - 4 -4 1 - 5 -4. புரியுதா? ஜீரோவால மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. நான் 0 எலமெண்டால தான் மல்டிபிள் பண்ணணும். நீ 0வால மல்டிபிள் பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு போட்டுக்காது. அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? நான் 0 நம்பரால தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இதெல்லாம் எலமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடியும். கொடுத்துருப்பாங்க பாருங்க. 1.3.1 the interchanging of any two rows or columns of the matrix. கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாங்கமா. செகண்ட் பாயிண்ட் பண்ண replacing a row or column of the matrix by a non-zero scalar இருக்கா? அதான் முக்கியம். non-zero scalar. 0 அல்லாத
ஸ்கேலார் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் of the row by a non-zero scalar. The next part, third point. Here, replacing a row or column of the matrix by a sum of the row. என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் வித் என்ன சொல்லிருக்கேன் a non-zero scalar multiple of another row. நான் என்ன பண்ணேங்க ஒரு ஸ்கேலாரால மல்டிபிள் பண்ணிருக்கேன் நான் ஜீரோ ஸ்கேலாரால அதுக்கப்புறம் ரெண்டு ரோவை என்ன பண்ணிருக்கேன் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் சொல்றது புரியுதா இந்த கண்டிஷன் நல்லா படிச்சுக்கோ அண்டர்லைன் பண்ணிக்கோ 1 மார்க்ல கேட்கலாம் 1 மார்க்ல அந்த மூணையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கரெக்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒருவேளை நான் ஜீரோ ஸ்கேலார ஸ்கேலார் மட்டும் கொடுத்தா தப்பு புரியுதா நான் ஜீரோ ஸ்கேலார் இருக்குதா வெறும் ஸ்கேலார் மட்டும் கொடுத்தோம்னா அது என்னவா இருக்கும் தப்பா இருக்கும் புரியுதா ஜீரோவால மட்டும் பண்ணக்கூடாது பாத்தீங்க ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் நாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க we use the following notations of for elementary row transformation புரியுதா நாம என்னென்ன பண்ணணுமோ அது ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க ri gives rj புரியுதா அடுத்து multiplication of each element of I by a non-zero constant lambda is denoted by புரியுதா பாருங்க condition இருக்காமா அண்டர்லைன் பண்ணீங்க क्वेश्चन இப்படி கூட கேட்கலாம் இப்போ which one is wrong பாருங்க which one is wrong ஆப்ஷன் கொடுக்குறோம் பாருங்க கரெக்ட்டா சொல்ல பார்க்கலாம் r1 gives r1 minus r3 second one r1 gives 2r1 minus r2 third one c1 gives c1 plus c2 then fourth one r1 gives c1 minus r1 சொல்லு போலாம் எது தப்புன்னு இன்னும் யாருமே பேச மாட்டாங்க எது தப்பு சொல்லு போலாம் ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ண மாட்டேன் ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு நான் என்ன சொன்னேன் ஒன்னா ரோவை எடுத்துக்கணும் இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும் காலம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஃபோர்த் ஒன் பார் ரோ காலம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதுல எல்லாமே ரோ செகண்ட் ஒன்லயும் எல்லாமே என்னதான் ரோ தேர்ட் ஒன் எல்லாமே காலம் மதுமிதா என்ன பண்ற என்னவா பண்ற முன்னாடி வா நேற்று இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க என்ன இன்டென்ட் பண்றீங்க டிசிப்ளினே கொஞ்சம் கூட கிடையாது மாட்டேன் அவன்கிட்ட இரண்டாவது டைம் மாட்டேன் இப்போ இங்க காலம் அண்ட் ரோ வந்து கலந்து வந்திருக்கு இதான் புரியுதாமா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுதான் தப்பு அப்ப ஆன்சர் என்ன ஃபோர்த் ஒன் புரியுதா இந்த மாதிரி கிரேட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் பாத்துங்க நெக்ஸ்ட் போலாமா புரியுதாமா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சாதான் புரியும் வேடி படித்தா ஒரே ஒரு பொண்ணு அதை ஆன்சர் பண்ணுங்க வேற எல்லாமே தப்பா ஆன்சர் பண்றீங்க அப்ப என்ன கிளாஸ் லேர்ன் பண்ற சரி கவனிப்பா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெண்டு மெத்தட் இருக்குமா ரோல் ரிடக்ஷன் மெத்தட் ஒண்ணு மைனர் மெத்தட் ஒண்ணு நான் இப்ப மைனர் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் கவனிங்க சொல்றத நல்லா கவனிச்சாதான் புரியும் இல்லைன்னா புரியாது பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுமா நீங்க உட்காந்துட்டு கவனிக்கிறீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசுறதா இருந்தா வெளியில போ நானே கொடுக்குறேன் உனக்கு வெளியில போய் பேசு கவனி
ஒரு மேட்ரிக்ஸினுடைய ரேங்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸினுடைய நோட்டேஷன் ரோ. இந்த சிம்பிள் அந்த பி வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ரோ. இதுல என்ன எப்படி இருக்கும்னா, மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் less than or equal to minimum of m, n அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆர்டர் m, n வச்சுக்கலாம். m by n நான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா ஆர்டர் வந்து m by n, மேட்ரிக்ஸோட ஆர்டர் m by n இருக்கும்போது அதுல எது சின்ன வேல்யூவோ அதா இருக்கலாம் அல்லது அதை விட சின்னதா இருக்கலாம். கவனி. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? கவனிங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். நானா அஷ்யூம் பண்ணிக்கிறேன் 1 4 5 0 1 3. இதனுடைய ஆர்டர் என்னமா? ஆர்டர் என்ன சொல்லுங்க? 3/2. ரோ 1 இருக்குது, ரோ 2, 2 ரோ தான் இருக்கு. என்னது இது? காலம் என்ன இருக்கு? 1 2 3. ஆர்டர் எப்படி எழுதணும்? ரோ பை காலம், அப்படிதான் நம்ம எழுதணும். அப்ப இதனுடைய ரேங்க் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கவனை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம். எதுல மினிமம்? 2,3ல மினிமம். 2,3ல மினிமம் என்னப்பா? 2,3ல மினிமம் என்ன? அப்போ அதிகபட்சமா ரேங்க் 2 இருக்கலாம், இது அல்லது அதை விட கம்மியா இருக்கலாம். கம்மியானா எவ்வளவு இருக்கும்? 1 தான் இருக்கும், 0 கிடையாது. 0 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ரேங்க் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ரேங்க் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0 மேட்ரிக்ஸ்னா என்னப்பா? எல்லா எலமெண்ட்டுமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதுதான் 0 மேட்ரிக்ஸ். அதுக்கு மட்டும் தான் ரேங்க் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரி, இப்போ அப்ப அதிகபட்சமா எவ்வளவு இருக்கலாம்? ரேங்க் 2. குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கலாம்? 1. குறைஞ்சபட்சம் 1. இதுதான் நோட்டேட் பண்றோம். சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் மைனர் மெத்தட். இதே மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இதே மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமாப்பா? சரி, கவனி, பொறுமையா கவனி. One 4 5 0 1 3. ரேங்க் ஆர்டர் என்ன? 2/3. அப்ப ரேங்க் எப்படி இருக்கலாம்? ரேங்க் ஆஃப் A less than or equal to 2. கரெக்டாமா? சரி, இப்ப செக் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ நான் சப் மேட்ரிக்ஸா பிரிக்க போறேன். எத்தனை சப் மேட்ரிக்ஸா பிரிக்கலாம் சொல்லுங்க. கவனிங்களா? இப்போ இங்க ரேங்க் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லியிருக்கிற? 2. அப்போ நீ 2/2 மேட்ரிக்ஸா பிரிக்கணும். என்ன மேட்ரிக்ஸா பிரிக்கணும்? 2/2. 2/2 எத்தனை மேட்ரிக்ஸ் பிரிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சப் மேட்ரிக்ஸ் எவ்வளவு பிரிக்கலாம் சொல்லுங்க. 3 மேட்ரிக்ஸ் பிரிக்கலாமா பாருங்க. கவனி, நான் டைரக்டா டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். கவனிங்க. இப்போ எப்படி பிரிக்கலாம்? 1 4 0 1. இது ஒண்ணாமா? தென் நெக்ஸ்ட் சொல்லு பார்க்கலாம். 1 5 0 3. வெரி குட். அடுத்தது 3. இதுக்கு மேல பிரிக்க முடியுமா? இதுக்கு மேல பிரிக்க. நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப 3ஆ பிரிச்சிட்டேன். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இந்த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எல்லா வேல்யூமே 0 வந்தாதான் அதை விட ரேங்க் குறையும். இந்த 3 சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்ன இருக்கும்? 0வா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ரேங்க் இங்க எது சொல்லிருக்க? மேக்ஸிமம். அதை விட என்ன பண்ணும்? ரெடியூஸ் ஆகும். ஏதாவது 1 0 வரலனா கூட ரேங்க் அதுவேதான். அதுவேதானா எது? 2. சொல்றது புரியுதா? இப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். 1 minus 0 1. இது கிராஸ் மல்டிபிள். அப்படிதானே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போ நீ
ஃபர்ஸ்ட் டெர்மினேட் 0 வரல, நீ டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். நீ இதெல்லாம் மீதி 2 போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பதான் போட்டு காமிக்கணும்? 0 வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணோம்? போட்டு காமிக்கணும். இப்ப இங்கேயே 0 வரல, அப்ப that is not equal to 0. Therefore rank of matrix rank of A equal to என்ன? 2. சொல்றது புரியுதா? இப்ப இது போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. எனி 1 0 வந்துருச்சுனாவே நீ என்ன பண்ணிக்கலாம்? ரேங்க் அப்படியே சொல்லிக்கலாம். அல்லது நீ என்ன கொஞ்சம் நீ அப்படியே மனசுக்குள்ளே நீ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனா சைட்ல போட்டு பார்த்தா தெரியும். இப்ப இதுல நீயே இப்ப இது 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்து செக் பண்ணு 0 வரலன்னா அதை மட்டும் எழுதி போட்டுரு. எது 0 வரலையோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 0 வரலன்னு சொல்லிட்டு ரேங்க் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எல்லாமே 0 வந்துருச்சுன்னா நீ என்னதான் பண்ணணும்? போட்டுக்காங்க. சொல்றது புரியுதா? அடுத்தது போலாமா? வேற ஏதாவது செக் பண்ணலாமா? கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்னமா, அதாவது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல எது நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் எது சின்னதா இருக்கோ அதுதான் அதிகபட்ச ரேங்கா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அந்த நீ எடுத்துக்கிட்டல அதிகபட்சம் என்ன ஆர்டர் இருக்குன்னு, ஒரு 2 or 3 2 அப்படின்னா நீ 2/2 சப் மேட்ரிக்ஸா பிரிக்கணும். 3 அப்படின்னா 3/3 சப் மேட்ரிக்ஸா பிரிக்கணும். அப்போ அந்த சப் மேட்ரிக்ஸ் எல்லா சப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டும் 0 வந்தா அதை விட ரேங்க் என்ன பண்ணும்? 1 குறையும். நீ அதையும் செக் பண்ணி தான் சொல்லணும். அதையும் என்ன பண்ணிதான் செக் பண்ணி தான் சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? அல்லது ஏதாவது 1 0 வரலினா கூட ரேங்க் என்ன பண்ணும்? அதுவாகவே நின்னுடும். அதிகபட்ச வேல்யூவே நின்னுடும். சொல்ல புரியுதா? புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் சொல்ல புரியலன்னா கேளு, அப்படியே உட்காந்துருக்காங்க. கடைசியில நம்ம இங்க போட்டுட்டு வந்து சொல்லுமானாதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க நடத்தும் போது புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2 சொல்றத நல்லா கவனிப்பா. 1 0 minus 1 5 இரு வர 1 3 2 6 1 4 இப்படி எடுத்துக்கிறேன். சொல்லுங்கப்பா, இதனுடைய ஆர்டர் என்னமா சொல்லுங்கம்மா? வெரி குட், 3/2. அப்ப ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதிகபட்சம் எப்படிமா இருக்கலாம்? கரெக்டா? சின்னது 2 தானே. 3 பெருசா 2 பெருசா? 3 தான். மினிமம் தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும், என்ன மாத்தணும்? இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2/2 சப் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தெரியும். பிரிச்சு சொல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? 1 3 2 6. another one 1 3 4. another one 2 6 1 4. ஓகேப்பா. டிட்டர்மினன்ட்மா மேட்ரிக்ஸ் போட்றாத. புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். 6 minus 6 0. அடுத்து செக் பண்ணு. 4 minus 3 equal to 1. 0 வரல. அப்ப ரேங்க் என்னவா இருக்கும்? எஸ். போது, இதோட நேரத்தில் அது தேவையில்லை. நீ இதையும் போட்டு காமிக்கணும் அவசியம் கிடையாது. எது வரலையோ அதை போட்டு காமிச்சா போதும். இப்ப 3மே 0 வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? போட்டுக்கலாம். சொல்றது புரியுதா? புரியுதா மேடம்? மகாராஷ்டிரா மேடம் புரியுதுங்களா? சரி, அப்ப ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? இது என்ன, இதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்? ரோ. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? எதாவது பேசுறீங்க? டவுட் இருந்தா சொல்லு. சார் எல்லாமே 0 தான் 1 வருமா சார்? நான் சொல்றேன், அதுக்காக தான் நான் எழுதுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நாம கொடுக்கலாமா? எக்ஸாம்பிள் 3 கவனிப்பா. பேசாத, கவனி.
சொல்லுமா ஆர்டர் என்னப்பா 2/3 சப் மேட்ரிக்ஸ் எடுங்க பார்க்கலாம் சொல்லுங்க 2 8 1 4 then another one 2 1 1 then 8 2 4 1 சொல்லுப்பா சொல்லுங்க பாக்கலாம் என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க டெர்மினல் வேல்யூ 8 minus 8 0 then then எல்லாமே 0 இப்ப நம்ம ரேங்க் எப்படி எழுதிருப்போம் நாமங்க சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி எழுதிருப்போம் ரேங்க் ஆஃப் a less than or equal to 2 இப்ப எல்லாமே 0 வந்துருச்சு அப்போ நமக்கு 2 ரேங்க் ஆ இருக்காது நீ எப்படி எடுத்திருந்த சப் மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்திருந்த 2/2 தான எடுத்திருந்த 2/2 தான எல்லாமே அப்போ 2 வந்து என்னவா இருக்காது ரேங்கா இருக்காது அப்ப அடுத்தது எதை செக் பண்ணோம் 1 ஆன் செக் பண்ணோம் அதாமா 1 இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணோம் நான் என்ன ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எப்ப 0 வரும்னு சொல்லிக்கிறேன் ரேங்க் எந்த மேட்ரிக்ஸ் 0 ரேங்க் வரும்னு சொல்லிருக்கேன் 0 மேட்ரிக்ஸா இருந்தா 0 வரும்னு சொல்லிருக்கேன் அப்ப 2 க்கு சின்னது என்ன 1 0 கண்டிப்பா வராது அப்ப 1 நாம எப்படி சொல்லுவோம்னா அட்லீஸ்ட் one of the element அந்த மேட்ரிக்ஸ்ல one of the element நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரேங்க் வரும் இப்ப இது 6 எலிமெண்ட் இருக்குது ஒன்னாவது நான் ஜீரோவா இருக்கா எல்லாமே நான் ஜீரோ தான் நான் சொன்னது ஒன்னாவது இருக்குன்னு சொன்னேன் அப்போ கண்டிப்பா இருக்கு அப்ப ரேங்க் என்ன இருக்குது 1 தட்ஸ் ஆல் ஒரு எலிமெண்ட் ஆகுது நான் ஜீரோவா இருக்குன்னு சொல்லலாம் இருக்கிறது எல்லா எலிமெண்ட்டும் நான் ஜீரோ தான் சொல்றது புரியுதா இல்லையா இப்ப தேர்ஃபோர் என்னவா இருக்கும் ரேங்க் 1 ஆகும் சொல்றது புரியுதாமா புரியுதா சரினே புரியுதா இல்லையா வாய் பத்தி பேசுமா நீ தலையாட்டுறது எனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல எப்படி தலையாட்டினா புரியுது எப்படி தலையாட்டினா புரியலன்னு நான் கத்துக்கணும் போல ஓகே சரிம்மா இதுமா 3/3 மேட்ரிக்ஸ் பார்ப்போம் ஏதோ ஒரு சம் யூஸ்மா இருக்கு கவனிங்க எக்ஸாம்பிள் 1.15ல இருக்கு எத்தனை எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன் 3ஆமா எக்ஸாம்பிள் 4 கவனி a equal to 4 3 1 minus 2 minus 3 minus 1 minus 2 4 6 7 minus 1 2 சொல்லுப்பா ஆர்டர் என்ன சொல்லுமா 3/4 அப்ப ரேங்க் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேங்க் ஆஃப் a less than or equal to 3 நாம செக் பண்ணோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம் ஒருவேளை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம் டைரக்டா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 1 4 5 அது இருக்கிறதே ஆர்டர் என்னவா இருக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே அப்ப டைரக்டா நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் 2 1 4 5 ஆன்சர் என்ன 10 minus 4 therefore 6 therefore rank என்ன இங்க 0 வரல therefore rank is புரியுதா டைரக்டாவே செக் பண்ணிடலாம் நம்ம மேட்ரிக்ஸ் ஒருவேளை அது எல்லாமே அது 0 வந்திருந்தா தான் நம்ம எஸ்ட் போயிருக்கோம் ரேங்க் ஒன்னான்னு செக் பண்ண போயிருக்கோம் புரியுதா 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்ததாலும் டைரக்டா அந்த மேட்ரிக்ஸ்க்கே என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் 0 வந்துச்சுன்னா நீ எங்க போகணும் செக் பண்ணணும் அப்போ நீ 2/2 சப் மேட்ரிக்ஸ் பிடிக்கணும் சொல்லும் போது உனக்கு புரியும் சரிக்கா இப்ப இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் கிடையாது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்போ மேக்ஸிமம் ரேங்க் என்னன்னு சொல்ல வர 3 தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ இது 3/3 மேட்ரிக்ஸா பிரிக்கணும் சப் மேட்ரிக்ஸா பிரிக்கணும் அப்ப பிரி பார்க்கலாம்
4 3 1 minus 3 minus 1 minus 2 6 7 minus 1 6 7 minus 1 செக் பண்ணு பார்க்கலாம் ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம் எனக்கு 3/3 மேட்ரிக்ஸ் சார் ஒவ்வொன்றா செக் பண்ணும் நான் எல்லாத்தையும் ஏன் போட்டு இருப்பாங்க செக் பண்ணி பார்க்கலாம் சைன் எப்படி மாற்றுவோம் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் ஏன் ஃபர்ஸ்ட் ரோ ஏதாவது செக் பண்ணுமா கேக்குறா எனி ஒன் ரோ எடுத்து செக் பண்ணலாம் அல்லது எனி ஒன் காலம் எடுத்து செக் பண்ணலாம் சரியா சரி சொல்லு பார்க்கலாம் 4 இன்ட்டு 4 இன்ட்டு minus 1 plus 1 plus 14 minus of minus plus ஆயிருப்பா then minus 3 into 3 yes 3 plus 12 plus 1 into minus 21 minus 21 plus சொல்லுப்பா 15 ஆமா 15 இத நான் அப்படியே போடுறேன் இது 15 15 into 4 எவ்வளவு 60 இங்க இது எவ்வளவு வரும் 16 16 into 3 எவ்வளவு 15 15 into 3 எவ்வளவு 45 then இங்க minus 15 ஏமா பேச மாட்டேறீங்க plus into minus minus 15 answer 0 and the same symbol 45 plus 45 எவ்வளவு ஆயிரும் சாரி 45 plus 15 ஆகும் 60 அப்ப 60 minus 60 0 then அடுத்து சப் மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப என்ன கிடைக்கும் நான் போடவா சரி சொல்லுங்க 4 3 அதாவது ஒவ்வொரு காலம் விட்டுட்டு சொல்லு அவ்வளவுதான் நான் லாஸ்ட் காலம் விட்டுட்டு எழுதணும் ஃபர்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் காலத்துக்கு முன்னாடி காலத்தை விட்டுட்டு எழுது 4 3 ஜனனி திட்டாத சொல்லு பார்க்கலாம் ஆன்சர் சொல்லு பார்க்கலாம் 4 முதல்ல சைன் மாத்து பிளஸ் மைனஸ் பிளஸ் சொல்லு பார்க்கலாம் 4 into minus 2 minus 28 ஆமா கரெக்டா அடுத்து minus 3 into minus 6 minus 2 into minus 21 plus 6 சொல்லுப்பா இங்க நம்ம வர minus 30 ஆமா minus 30 அப்பா இங்க minus 30 இங்க minus 15 சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க minus minus of minus plus 90 minus into minus plus 0 வருதா பாரு 90 plus 30 120 120 minus 120 0 கரெக்டாமா and then next சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் செகண்ட் காலம் விட்டுட்டு சொல்லு பார்க்கலாம் 4 1 minus 2 then minus 2 pa minus 3 third 6 minus 1 2 சொல்லுமா சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா நம்முடைய முதல் வேலை அதுதான் மாத்தி விட்டுறாத சொல்லுங்க அங்க யாரு விட்டுறது 4 into minus 4 plus 4 கரெக்டாப்பா then minus 1 into minus 6 minus 24 கரெக்டாமா ஏமா பேச மாட்டேங்கிறீங்க plus 3 சொல்லு பார்க்கலாம் இங்க 0 ஆயிடுச்சு அது minus 4 plus 4 0 ஆமா இங்க 0 அப்ப இங்க plus 15 சொல்லுங்க பார்க்கலாம் 0 0 into 4 0 plus 30 அங்க என்னது அதுவும் 0 ஆயிடுச்சா இன்னொரு மேட்ரிக்ஸ் எழுதலாமா இல்லையா
ஃபர்ஸ்ட் காலம் விடலாம். சொல்லுங்க பாக்கலாம், பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுமா 3 minus 2 minus 1 minus 2 4 7 minus 1 2 சொல்லுங்க 2 7 minus 1 2 2. சொல்லுப்பா, முதல்ல சைன் சேஞ்ச் பண்ணு. பிளஸ் மைனஸ் பிளஸ். சொல்லுங்க பார்க்கலாம். 3 into minus 4 plus 4 then minus 1 into minus 2 minus 28 minus 2 minus 28 minus 2 into plus into minus plus 14 1 plus 14 சொல்லுங்கப்பா. 0 ஆமா, 0 இது 0 ஆயிடுச்சு. இங்க minus 30 இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 0 plus minus of minus plus minus 30 0 எல்லாமே 0. அப்ப டெஃபினட்டா 3 கிடையாது. அப்ப நாம எதை செக் பண்ணோம்? 2/2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரல பாரு, 0 வரல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0 வரல பாரு, 2/2 மேட்ரிக்ஸ் தான். சொல்லு பார்க்கலாம். இருமா வர சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் நீ ஏங்க பாரு, இதுவே ரொம்ப நேரம் நமக்கு இருந்துருச்சு. நீ அங்க பார்த்தே சொல்லிடலாம், செக் பண்ணி பாரு. இது 0 வந்துச்சா, அப்ப அடுத்து இங்க பாரு 0 வந்துச்சா, இங்க வந்துச்சா, அப்ப இங்க வரலையா, அதை மட்டும் எடுத்துட்டு எனக்கு போட்டு காமிச்சு. புரியுதா? எல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. அப்ப சொல்லு பார்க்கலாம். பிரஜிகா சொல்லு பாருங்க. minus 3 ஒண்ணுமே நிக்கிற சொல்லு. டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லு. minus 4 டியா எஸ் எழுதி வந்திருக்கா. இன்வெர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து போட்டு வந்திருக்கா. சொல்லு பாருங்க. ஏன் பிளஸ்? இங்க மிடில்ல மைனஸ் தாமா வரும். இங்க ஆல்ரெடி பிளஸ் இன்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? எவ்வளோ? அப்ப ஆன்சர் என்ன வருது? therefore not equal to 0. therefore rank of the matrix என்ன வர ஆன்சர்? that's our answer. புரியுதா? புரியுதாமா? எழுது பார்க்கலாம்.